Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ல உள்ள ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பென் ரீஃபில் ஆர் சீமாத்து குச்சி ஏதாவது ஒன்று வச்சு இது மாதிரி சுத்திட்டு அதோட எண்ட்ல க்ளூ போட்டு அந்த ஸ்டிக்கை செக்யூர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு நான் நிறைய செஞ்சு எடுத்துர்க்கேன். எல்லாம் ஒரே ஹைட்டா அப்படினு பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்துட்டு அன்ஈவன் ஷேப் தான். அதை வந்து நான் இது மாதிரி ஒரு நோட் அட்டை வேஸ்ட் நோட் அட்டையில இது மாதிரி வேஸ்ட் பண்ண நோட் அட்டையில நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அந்த ஸ்டிக்ஸ் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். கீழே வந்துட்டு அதோட ஹைட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் மேலே வந்துட்டு அன்ஈவனாக இருந்துக்கலாம். அது மாதிரி வந்துட்டு தான் அந்த ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்து புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் வந்துட்டு நான் எல்லா ஸ்டிக்ஸையும் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே இதில் தான் வருது. மேலே வந்துட்டு நாம் அன்ஈவனாக ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஹைட்டுக்கு வந்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக் வந்துட்டு ஒரு 25 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அடுத்து ஒரு 20 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிக் ஒரு 30 சென்டிமீட்டர், இது மாதிரி வந்துட்டு அன்ஈவன் ஹைட்ஸில் அந்த ஸ்டிக்ஸை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். ஆனால் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட் வந்துட்டு ஹைட் சின்னதாக இருக்கிறது ஒட்டினீங்கன்னா அடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரியே வந்துட்டு அந்த அட்டை ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்டிக் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி ஒரு நோட் அட்டை எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கீழே ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இது கொஞ்ச நேரம் காய விட்டதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃபுல்லாக வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. கேப் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த இடையிலலாம் கேப் இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் அடிக்கிறனாட்டி நம்மளோட ஃபினிஷிங் ப்ராஜெக்டில் வந்துட்டு அங்கங்கே ஒயிட் இருந்தால் வந்துட்டு அசிங்கமாக தெரியும். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் கொடுத்து எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து எடுத்துகிட்டு காய வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா, அப்போவே அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் கலர் தெரியுது இல்லையா, இது மாதிரி தான் இருக்கக்கூடாது. இது தெரியாமல் வந்துட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு எண்டில் கூட ஒயிட்டாக இருக்குது இல்லையா, அங்கே அடிக்க முடியல அப்படின்னா சிசர் வச்சு அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கலர் பேப்பர் சர்க்கிள் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இது மாதிரி மடித்து வச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு நான் பூவோட பெட்டல்ஸ் எப்படி இருக்கும் கர்வியாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம சர்க்கிளாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு பூ செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் அது வந்துட்டு கர்வ் ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணி செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல, இப்போ வந்து நான் ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணதுலேயும் இது மாதிரி வந்துட்டு பூ கட் பண்ண போகிறேன். அந்த பூவோட பெட்டல்ஸ் மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பூ பண்ணுறப்ப வந்துட்டு அது அழகாக இருக்கும் நம்ம அந்த ஸ்ப்ரிங் பூ பண்ணுறதை விட. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ப்ரிங்காக சுற்றுறத விட இது மாதிரி வந்துட்டு பெட்டல்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஒரு குவில்லிங் நீடில் இல்லைன்னா டூத் பிக்கில் வந்துட்டு ஒரு சென்டரில் ஒரு மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை யூஸ் பண்ணி இது மாதிரி சுற்றிக்கோங்க. கையில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு வந்துட்டு அதோட எண்ட் பீஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு அழகான ஒரு பூ கிடச்சிடும். இதே மாதிரி நிறைய கலரில் நிறைய பூ வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பூ செஞ்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஒரு நாலாக மடிச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு லீவ்ஸ் கட் பண்ணிக்கிறேன். லீவ்ஸ் கட் பண்ணிட்டு அதை இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதை இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அந்த லீவ்ஸில் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த லீஃபை வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா லீஃபையும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம போர்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூவாக வந்துட்டு அசம்பிள் பண்ணுறதா பாக்கி. இது எல்லாத்தையும் எடுத்து அந்த பூ ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பூ சின்னது ஒரு பூ பெருசு இது மாதிரி செஞ்சுருக்கேன் இல்லையா, அது செஞ்சது எல்லாமே நம்ம எவ்வளோ பெருசாக சர்க்கிள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொறுத்தது. நம்ம சின்ன பூவெல்லாம் சின்ன சர்க்கிளில் பண்ணது, பெரிய பூவெல்லாம் பெரிய சர்க்கிளில் பண்ணது. இது மாதிரி பண்ணிவிட்டு நான் பூவை வந்துட்டு அந்த கீழே இருக்கிற ஒரு கார்னரில் மட்டும் ஒட்டிக்கிறேன் எல்லா பூவையும். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பூவையும் ஒட்டிட்டு லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, லீவ்ஸையும் வந்துட்டு நான் அங்கங்கே ஒட்டிக்கிறேன். நிறைய லீவ்ஸ் ஒட்டினா கூட நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அந்த அவ்வளோ லீவ்ஸ் தேவைப்படல, கொஞ்சம் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. பரவாயில்ல, அதை வந்துட்டு அடுத்த கிராஃப்ட்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு லீவ்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட் வந்துட்டு கார்னருக்குள்ளேயே அதெல்லாம் வந்துட்டு கையாலேயே கிழிச்சிருக்கேன். கிழிச்சிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச குவாட் ஏதாவது மெசேஜ் கூட எழுதிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் அப்படின்ற மெசேஜ் வந்துட்டு நான் அதில் எழுதியிருக்கேன். பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜெல் பெனில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் மேலே க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மர்ஜ் ஆயிரும் ஒரு மாதிரி.
பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு இந்த பிக்சரில் அந்த பூ தான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching and never forget to subscribe and share. Stay home, stay safe, stay positive.